இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிரதமர் துறை பெயரை பயன்படுத்தி சிறு நடுத்தர தொழில் முதலீட்டு திட்ட மோசடி, ஒரு முதியவர் உட்பட 18 பேர் கைது. ஸ்லாங்கூர், பேரா மற்றும் சபாவில் சிறு நடுத்தர தொழில்துறை முதலீட்டு திட்டம் என்று கூறிக்கொண்டு பிரதமர் துறையின் பெயரை பயன்படுத்தி மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் கும்பலைச் சேர்ந்த 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொத்தம் 20 லட்சம் வெள்ளிக்கு மேல் இழப்பை ஏற்படுத்திய இந்த முதலீட்டு திட்டம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரின் அடிப்படையில் கடந்த ஜூன் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அந்த 18 பேரும் பிடிபட்டதாக புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலன் விசாரணை இயக்குனர் டத்தோஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த கைது நடவடிக்கையில் அரச மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து நேஷனல் ஆன்டி மலேசியா கிரைம் சென்டர் எனப்படும் தேசிய மத்திய குற்றவியல் தடுப்பு பிரிவு ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். 30 வயது முதல் 71 வயதிற்கு இடைப்பட்ட 18 பேரில் 12 பேர் ஆண்கள் என்றும் 60 பெண்கள் என்றும் ராம்லி முகமது தெரிவித்தார். மற்றவர்களுக்கு சொந்தமான வங்கி கணக்கை பணம் கொடுத்து இரவலாக பெற்று நடந்த மோசடியில் இந்த 18 பேரும் மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் என்று நம்பப்படுவதாக இன்று புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இவ்விவரத்தை தெரிவித்தார். காரின் கண்ணாடியை தலைக்கவசத்தால் அடித்து அராஜகம் புரிந்ததாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிளோட்டியை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் பிற்பகல் 2:50 மணியளவில் ஜார்ஜ்டவுன் ஜலன் சுங்கை பீனாங் என்ற இடத்தில் நடந்த இச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ரஸ்லான் அப்துல் கல்மாரின் தெரிவித்தார். சாலையில் சென்று கொண்டிருந்த காரோட்டிக்கும் மோட்டார் சைக்கிளோட்டிக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த மோட்டார் சைக்கிளோட்டி இந்த அராஜக செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் அன்றைய தினமே போலீசில் புகார் செய்து இருப்பதாக அவர் மேலும் கூறினார். பட்டாலிங் ஜயா முத்தியாரா டமான்சராவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் கொத்தடிமை தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த இந்தோனேசிய பெண் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட 21 வயது அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டில் தலையணை மற்றும் மெத்தைகள் மட்டுமே வழங்கப்பட்டதுடன் மழைக்காலங்களில் வெளியில் படுத்து உறங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். நேற்று மாலை 5 மணியளவில் சம்பந்தப்பட்ட வீட்டில் புக்கெட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் D3 மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்த கடத்தல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் அப்பெண் வெற்றிகரமாக மீட்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் அந்த அடுக்குமாடியில் உள்ள ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்ததாகவும் அவரை வீட்டு பால்கனியில் தங்கிக் கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டதாகவும் புக்கெட் அமான் D3 தலைமை உதவி இயக்குனர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் முதலாளி என்று நம்பப்படும் 69 வயது மூதாட்டி ஒருவரை போலீசார் கைது செய்ததாக சோஃபியான் சந்தோங் கூறினார். மலாக்கா கிளேபாங்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் முன் நிகழ்ந்த சண்டையில் நபர் ஒருவர் நிர்வாண கோலத்தில் உயிரிழந்திருப்பது தெரியப்படுகிறது. இன்று நள்ளிரவு 12:20 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை குறித்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அபங் ஜைனல் அபிடின் அபங் அமட் கூறினார். பாதிக்கப்பட்டவர் சுய நினைவை இழந்து உயிரிழக்கும் அளவிற்கு அவ்விடத்தில் சண்டை நிகழ்ந்திருப்பதை பொதுமக்களின் மூலம் தெரிய வந்ததாக அபங் ஜைனல் அறிவித்தார். பாதிக்கப்பட்ட நபர் இச்சம்பவத்தின் போது மார்பு, காது மற்றும் கால்களில் கத்தி குத்துக்கு ஆளாகி இருந்தது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டதாக அபங் ஜைனல் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இச்சண்டையில் ஈடுபட்டிருக்கும் நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். தனது மனைவியை வெட்டி கொலை செய்ய போவதாக மிரட்டிய தொழிற்சாலை மேற்பார்வையாளர் ஒருவருக்கு
4,000 வெள்ளி அபராதம் விதிக்க பத்துபஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 30 வயது முகமது ஹைருல் அசிசி ஒத்மான் என்ற அந்த தொழிற்சாலை மேற்பார்வையாளர் மேஜிஸ்ட்ரேட் சுஹைலா சஃபியுடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அத்தண்டனை வழங்கப்பட்டது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 506வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஜூன் 5ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் ஜோஹர் பரேட் ராஜா பரேட் சுமார்த்தோவில் உள்ள தனது வீட்டில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. தனது 2 பிள்ளைகளை சுமார் 4 மணி நேரம் இடைவிடாமல் வாத்து போல நடக்கச் சொல்லி பூப்பந்தாட்ட மட்டையினால் அடித்து துன்புறுத்திய குற்றத்திற்காக நபர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 35 வயது அந்த நபர் நீதிபதி டத்தின் ஃபஜ்லின் சுராயா முகமது சுவா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது 20 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 31A பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 30ஆம் தேதி இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் கோலாலம்பூர் கப்போங் உத்தாராவில் உள்ள ஒரு வீட்டில் தனது 13 மற்றும் 15 வயதுடைய பிள்ளைகளிடம் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 7 மில்லியன் வெள்ளியை கையூட்டாக பெற்றதாக 2 தொழிலதிபர்கள் பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 50 வயது சன் எங் லியோங் மற்றும் தன் கொக்ஸ்யாங் ஆகிய இருவரும் நீதிபதி ஜுல் ஹஸ்மி அப்துல்லா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவ்விருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் அல்லது 10,000 வெள்ளி அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 24(1) பிரிவின் கீழ் அவ்விருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி பினாங்கு புக்கெட் மிர்தாஜாமில் உள்ள ஒரு தங்கும் விடுதி மற்றும் பினாங்கு பயன் லப்பாஸில் உள்ள ஒரு வங்கியில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.